மழை நனைந்த இரவு. காடுகளால் சூழப்பட்ட ஒரு பழைய கிராமம். அங்கே யாரும் செல்லத் துணியாத ஒரு கைவிடப்பட்ட மாளிகை இருந்தது. அந்த மாளிகைக்குள் சென்றால் திரும்ப வரமாட்டார்கள் என்று மக்கள் பயந்தனர். ஆனால் அந்த இரவில் கருப்பு ஆடை, சிவப்பு கண்கள், அமைதியான முகத்துடன் இத்தச்சி உச்சிஹா அங்கே நுழைந்தான். இத்தச்சி யாரையும் பயமுறுத்த வரவில்லை. அவன் ஒரு ஆன்மா. ஒரு காலத்தில் அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு போராளியின் ஆவி. அவன் கண்களில் கோபம் இல்லை, சோகமே இருந்தது. மாளிகையில் வாழ்ந்த காலத்தில் அங்கே நடந்த கொடுமைகள், ஏமாற்றங்கள், மனிதர்களின் பேராசை ஆல் அவன் மனதில் பதிந்திருந்தன. அன்றிரவு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் திருட நுழைந்தான். தங்கம், பொருள் தேடி. திடீரென குளிர்ந்த காற்று வீசியது. விளக்குகள் அணைந்தன. நிழலாய் இட்டாச்சி தோன்றினான். அவன் குரல் மெதுவாக ஒலித்தது. பேராசை உன்னை அழிக்கும். பயந்த இளைஞன் ஓட முயன்றான். ஆனால் இட்டாச்சி அவனை தாக்கவில்லை. அவன் மனதில் பயங்கர காட்சிகளை காட்டினான். பேராசையால் அழிந்த மனிதர்கள், குடும்பங்கள் சிதைந்த காட்சிகள். அந்த காட்சிகள் இளைஞனின் மனதை உலுக்கியது. காலையில் அந்த இளைஞன் மாளிகையிலிருந்து வெளியே வந்தான். அவன் கண்களில் மாற்றம். திருடிய எதையும் எடுக்கவில்லை. கிராமத்தாரிடம் நடந்ததை சொன்னான். அதன் பின் அந்த மாளிகைக்கு யாரும் தவறான நோக்கத்துடன் செல்லவில்லை. இட்டாச்சி உச்சிஹா இன்றும் அங்கே இருக்கிறான். பேயாக அல்ல, நெறியின் காவலனாக. நெறி, பேராசை மனிதனை பேயாக்கும். மனமாற்றம் மனிதனை உயர்த்தும்.